ஃபைல்கள் இருக்குது. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க நீங்க இதுங்க நான் என்ன சொல்றேன், இது நீங்க பேரவைத் தலைவர் இல்ல மாண்பு பாருங்க கருத்து இல்ல கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் இதை ஒரு சவாலாகவே விடுறேன் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் நேற்று சட்டப்பேரவையில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நேருக்கு நேராகவே இந்த அதிரடியான ஒரு சவாலை நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசியிருந்தார். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க. இப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர் கொடுத்த இந்த நேரடி சவால், அதுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாகணும்ல. அதற்கான நடவடிக்கையில் இன்னைக்கே முதல்வர் விஜய் அவர்கள் இறங்கிட்டாரு. இதற்காக டெல்லியில் இருந்து இன்னைக்கு சிறப்பு அதிகாரிகள் நம்ம தமிழகத்தை நோக்கி வந்திருக்காங்க. முதல்வர் விஜய் அவர் அழைப்பின் அடிப்படையில் வந்திருக்காங்க. இதன் காரணமாக அடுத்தடுத்துன்னு நிச்சயமாக உறுதியாக திமுகவை சேர்ந்த ஒரு 5 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் கைது ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக தான் இன்றைக்கி திமுக தலைவர் ஸ்டாலின் அவசர மீட்டிங்கும் அவர் போட்டிருக்காரு. ஸோ அப்படி நம்ம முதலமைச்சர் விஜயை பார்த்து நேரடியாக எதிர்க்க நின்றுக்கிட்டே சவால் விட்ட உதயநிதி அவருக்கு இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்க போகிற நடவடிக்கை என்ன? டெல்லியில் இருந்து சிறப்பு அதிகாரிகள் எதுக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க? இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உறுதியாக சிக்க போகிற அமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று சட்டப்பேரவையில் பரபரப்பான விவாதம் காலையே நடக்குது. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உட்காந்துருக்காரு. எதிர்க்க நேராக நின்று எந்திரிச்சு பேசுகிற உதயநிதி ஸ்டாலின் நேரடியாகவே நீங்கள் அந்த 3 ஃபைலை திறப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, திறங்க. ஏன் ஜோசியரை சொன்னாதான் திறப்பீங்களா? நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இப்படி அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வீர வசனம் பேசுகிறாரு உதயநிதி. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலையாவது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்க வேண்டாமா, அதுக்காக அந்த ஃபைலை தொடாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் தைரியம் இருந்தால் அந்த ஃபைலை தொடர்ந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் தெரிஞ்சு சொன்னாரோ இல்லை தெரியாமல் சொன்னாரோ தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை விட்டுட்டு வசமாக இப்போ ரொம்ப பெரிய சிக்கலில் திமுகவை சிக்க வச்சிருக்காரு உதயநிதி. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கிற அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நம்மளை எப்படி கை வைக்க முடியும், அந்த ஃபைல்களே இருந்தால் கூட எப்படி கைது பண்ணிட முடியும், எப்படி நடவடிக்கை திமுக மேலே எடுத்துட முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தவறான குருட்டு நம்பிக்கையில் தான் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தைரியமாக அவர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவருக்கு நேராகவே முன்னாடி நின்று அவர் பேசியிருக்காரு. ஸோ இதனால் இங்கே சட்டத்தில் இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், உளவுத்துறை, இப்படி முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் ஒரு சில பேர் வேகமாக ஃபாஸ்ட்டாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இப்போதைக்கு அரசு ஊழியர்களாக இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் திமுக ஆதரவாளர்களாகவும் இருக்காங்க, ரொம்ப மந்தமாக மெதுவாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க. இதனால் இப்போ முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்து சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கரெக்டாக எப்படி எங்கே தட்டினா எங்கே தூக்கலாம், எப்படி செஞ்சால் எப்படி ஒரு ஆப்ரேஷனை கைது நடவடிக்கை எடுத்தோம்னா கரெக்டாக கைது நடவடிக்கை வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி அந்த கைதாகக்கூடிய நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்தளவுக்கு அக்குவேறு ஆணிவேராக அரசியல் அந்த சட்டம் எல்லாத்தையுமே கரைச்சி குடித்த ஒரு சிறப்பு அதிகாரியை டெல்லியில் இருந்து தமிழகத்துக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வர வச்சிருக்காரு. ஸோ அவர் யார், அவருடைய பெயர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்ரெட்டாக அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சிறப்பு அதிகாரியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சட்டத்தை எப்படி அணுகணும், எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தோம்னா அங்கே திமுக ஊழல் அமைச்சர்கள் அவங்க எல்லாரையுமே பிடிக்க முடியும், கைது பண்ண முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும், எந்த மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் அவங்க தப்பிச்சு போக முடியாமல் வெளிநாட்டுக்கு இல்லை ஏதாச்சும் அந்த மாதிரியான ஜாமீன் எடுத்து அவங்க தப்பிச்சிடறாங்களே, அதுக்கு எந்த மாதிரியான வழக்கு, எந்த மாதிரியான எஃப்ஐஆர் அவங்க மேலே போட்டால் அவங்களால எந்த ஒரு ஓட்டையில் இருந்தும் தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு சில சிறப்பு நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கையை எடுக்கிறதுக்காக டெல்லியில் இருந்து ஒரு சிறப்பு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை முக்கியமாக சட்ட ஆலோசனைக்காக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணி அணுகியிருக்காரு. அவங்க இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு வந்து முதல்வர் விஜய் அவருக்கு அந்த 3 ஃபைல் சொன்னார்ல, அந்த 3 ஃபைலில் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக
கரெக்டாக எங்கே தட்டினா எங்கே எல்லாரையும் தூக்கலாம் அப்படிங்கிற அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சிறப்பு அதிகாரியை டெல்லியில் இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் இறக்க இருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உதயநிதி கைதாகிற மாதிரி ஆகிட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக சிறையில் தான் இந்நேரம் அவர் இருந்திருக்கட்டும், அவர் தப்பிச்சிட்டாரு. இன்னும் நிறைய வழக்கில் உதயநிதி அவருடைய பேர் அடிப்படுது. அது எல்லாத்துக்கும் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவருடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்ததாக ஏவா வேலு, நிறைய விஷயத்தில் அவர் ஏவா வேலு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் அடிப்படுது. முக்கியமாக சமீபத்தில் இப்போ மணல் அள்ளினதில் கூட அந்த இடத்த வாங்கினதில் கூட ஏவா வேலு அவர் மேலேயும் அவருடைய மகன் மேலேயும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கலாம். ஏவா வேலு கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருந்து அவரும் தப்பிக்க முடியாது. அடுத்ததாக கேஎன் நேருவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி நான் ரேஷன் அரிசியை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சட்டப்பேரவையில் வாய் கூசாமல் சொன்னார் கேஎன் நேரு. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு 2000 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வாரி குவிச்சிருக்காரு. இன்னும் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா இருக்குது கேஎன் நேரு. அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா இடி அதிகாரிகள் வழக்கு தொடர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து கேஎன் நேரு அவரை தொடர்ந்து செந்தில் பாலாஜி, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவரை கூப்பிட்டு வச்சு சில மணி நேரம் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே போல் சேகர் பாபு அவரும் இருக்கார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சேகர் பாபு, செல்வ பெருந்தகை, அதே போல் முக்கியமாக காட்பாடி தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த துரைமுருகன் அவர்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவருடைய கணக்கில் இருக்குது, அவருடைய சொத்துக்களாகவும் பினாமிகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து எல்லாத்தோட மிக மிக முக்கியமாக குளத்தூர் கொத்து புரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கார். ஸோ இப்படி நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டாம், மெதுவாக ஒவ்வொருத்தராக கைது பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நேற்று சட்டப்பேரவையிலேயே முதல்வர் அப்படிங்கிற மரியாதை அதுவும் கொடுக்காம எழுந்திருந்தும் மரியாதை கொடுக்க மாட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நேராக உட்காந்துருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக நேராக முகத்துக்கு நேராக உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம முதல்வர் விஜய் அவரை பார்த்து நீங்கள் ஃபைலை எடுங்க, ஜோஷியர் அவர் சொன்னதான் நீங்கள் ஃபைலை எடுப்பீங்களா, முடிஞ்சால் வழக்கு போடுங்க, முடிஞ்சால் உள்ளே தள்ளுங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவருக்கு எதுவும் தெரியாது. அவங்க நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம சட்டத்தில் இருக்க ஓட்டையில் இருந்து தப்பிச்சிடலாம், நம்ம ஏதாச்சும் பண்ணி தப்பிச்சிடலாம், நம்ம ஜெயிலில் போடணும்னு நினச்சா கூட ஜாமீனில் வெளியே வந்துடலாம், இப்படி என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ எல்லா ஓட்டத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கோம் நம்ம அப்படிங்கிற தைரியத்தில் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் நேற்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக இந்த வார்த்தையை விட்டுட்டார். ஸோ இதை கேட்டதிலிருந்தே முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி பேசின உதயநிதி தப்பு பண்ணிட்டே ஒருத்தன் இந்த அளவுக்கு தைரியமாக சொல்கிறான்னா இனிமேல் நம்ம இதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது, நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரி ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சட்டத்தில் எப்படியெல்லாம் வழக்கு போட்டு எப்படியெல்லாம் உள்ள தள்ளலாம், எஃப்ஐஆர் போட்டால் கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்க முடியாத எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேக்குகள் இருக்குது. அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டால் ஜாமீன்லேயும் வெளியே வர முடியாது. இந்த மாதிரி கரெக்டாக சட்டத்தை கரெக்டாக அணுகக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. டெல்லியில் இருந்து அந்த சிறப்பு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியை நம்ம தமிழகத்துக்கு கொண்டு வர போகிறாரு. இதனால் தேவையில்லாமல் வாயை விட்டு ஒட்டுமொத்த திமுக ஊழல் கும்பல்கள் எல்லாரையுமே சிறைக்கு சீக்கிரமாக அனுப்புறதுக்கான ஒரு வேலையை தான் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்த்துருக்காரு. இதுக்காக தான் இன்றைக்கி அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. வயசானவங்க எல்லாரையுமே அவசரமாக கழிச்சு கட்டிட்டு புதிய ரத்தத்தை பாய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களை திமுகவுக்குள்ள முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ரிட்டையர் ஆகி எல்லாரையுமே தள்ளிடும். ஏன்னா அவங்களாம் கைதானா திமுக கெட்ட பேர் ஏற்படலாம். அதனால் கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற எல்லாரையுமே திமுக சீனியர்கள் தலைவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ரிட்டையர் கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையில் இறங்கியிருக்காரு ஸ்டாலின். ஸோ இதனால் வெகு விரைவில் அடுத்தடுத்து திமுக மூத்த தலைவர்கள் பெரும் தலைவர்கள் எல்லாரையுமே கைதாகக்கூடிய நடவடிக்கை நிச்சயமாக அடுத்தடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த முறை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி ஆக்ஷனில் இறங்க போகிறாரு. அடுத்தடுத்து கைது நடவடிக்கையை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.